நேத்து ஒரு ஸ்டோரி படிச்சேன். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி. ஒரு ப்ரொஃபசர் தன் கிளாஸுக்கு ஒரு கிளாஸ்ல தண்ணி கொண்டு போறாரு. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, அந்த கிளாஸோட வெயிட் எவ்வளவுன்னு கேட்க போறாரு அப்படின்னு. ஆனா அவர் கேட்ட கொஸ்டினே வேற. இந்த கிளாஸை நான் ஒரு நிமிஷம் கையில பிடிச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்க. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னும் ஆகாது சார் அப்படிங்க. சரி, இதே கிளாஸை நான் ஒரு மணி நேரம் கையில பிடிச்சிருந்தா கை வலிக்கும் சார் அப்படிங்கிறாங்க. சரி, இதே கிளாஸை நான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கையில பிடிச்சிருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற. அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சிரிச்சுட்டே, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பிடிச்சிருந்தா ஹாஸ்பிட்டல் தான் சார் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ரொஃபசரும் சிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு லைன், இந்த கிளாஸோட வெயிட் மாறவே இல்ல, ஆனா அதை நீங்க எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு தான் வித்தியாசம். அந்த லைனை படிச்சது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதே மாதிரி தான். கொஞ்ச நேரம் அதை பத்தி யோசிச்சா ஒருவேளை சொல்யூஷன் கிடைக்கலாம். ஆனா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அதையே மனசுல வச்சுட்டு இருந்தா அது ஸ்ட்ரெஸ் ஆகும். அண்ட் அதே விஷயத்த நாள் கணக்குல, வார கணக்குல, மாச கணக்குல மனசுலயே சுமந்துட்டு இருந்தா அது அந்த ப்ராப்ளம்ஸையும் தாண்டி நம்மள அதிகமா பாதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டோரியில இருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு லெசன், பிரச்சனை வரது வாழ்க்கையோட ஒரு பார்ட். ஆனா அந்த பிரச்சனையை நம்ம மனசுலயே சுமந்துட்டு எப்பயும் அதையே யோசிச்சுட்டு இருக்கிறது தான் நம்மள டயர்ட் ஆக்குது. அதனால சில ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் தேடணும், சில ப்ராப்ளம்ஸ்க்கு அதை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணுவோம், கத்துக்கணும். அதுதான் இந்த ஸ்டோரியில இருந்து நான் கத்துக்கிட்ட லெசன். நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.